இன்பமெங்கே 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 என்று தேடு. தினமும் எழுந்துக்கிறது காதலை நோக்கி. காதல் அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. மனுஷனோட பேசிக் ஆசையே சந்தோஷமா இருக்கணும். நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். சிரிப்பு சந்தோஷத்தின் அடையாளம். எந்த மனநிலையில இருந்தாலும் சிரிப்பு, நகைச்சுவை மனுஷனை அப்படியே லைட் பண்ணிடும். இப்போ சிரிக்கும் போது எந்த சிந்தனையுமே இருக்காது. கோவப்படும் போது ஒன்றத்தை நினைச்சு கோவப்படுவோம், அழும் போது ஒன்றத்தை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். சிரிக்கும் போது தான் ட்ரிகர் வேணா ஒரு விஷயமா இருக்கலாம், பட் உச்சம் பீக் சிந்தனையே இல்லாம தன்னை மறந்து சிரிக்கிறதா இருக்கும். பொதுவாக காமெடி காட்சிகளை பார்த்து சிரிப்போம், ஜோக்கு படித்து சிரிப்போம், இல்லை பேசி சிரிப்போம். எதுவுமே இல்லைன்னா பார்க்கில் காலையில் சும்மாவே சிரிப்போம். சீரியஸாக இருக்க வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் சிரிச்சிடும். வாழ்க்கைனா சீரியஸாக இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பு நோ. அதுக்குன்னு எல்லாத்துக்கும் சிரிச்சா மனநிலை கவனிக்கணும்னு சொல்லுவோம். சில பேருக்கு சில காமெடி பிடிக்கும், சில பேருக்கு அந்த காமெடி பிடிக்காது. சில பேர் அதுக்கு சிரிப்பாங்க, சிரிக்காமலும் போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இந்த மாதிரி காமெடி இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சிரிக்கிறோன்னு எப்படி முடிவு பண்ணுறோம்? இப்போது சின்ன வயசுலேருந்து பார்த்தா சிரமப்படுத்துறது நமக்கு ஈஸின்னு இருக்கிற விஷயம் வேற ஒருத்தரால முடியலன்னா சிரிப்போம். ஒரு குழந்தை நல்லா நடக்க பழகின ஒரு குழந்தை, அது முன்னாடி நீங்கள் டப்புன்னு விழுந்தா சிரிச்சிடும். ஏன்னா அதுக்கு நடக்கிறது ஈஸி, இவனால இது கூட முடியலையேன்னு சிரிக்கும். நம்மளை கான்ட்ரடிக்ட் பண்ணி யாரோ ஏதோ சொல்லி அவங்க சொன்னது தப்பா போனா சிரிப்போம். எனக்கு அப்பவே தெரியும் அதான் சொன்னேன்னு. அது நம்மளை பாதிக்காத பட்சத்தில். பிடிக்காத விஷயத்தை கிண்டல் பண்ணா சிரிப்போம். அதே பிடிச்ச விஷயத்தை கிண்டல் பண்ணா காமெடினா எதை பத்தி வேணாலும் பண்றதா, எதை பத்தி பண்ணணும்னு ஒரு வரமுறை வேணா. அதே காமெடியை பிடிக்காத விஷயத்தை வச்சு பண்ணியிருந்தா இந்த பேச்சு இருக்குமா? சென்சிட்டிவா இருக்கும். நம்ம வேல்யூ பண்ற விஷயங்களுக்கு, பிடிச்ச விஷயங்களுக்கு. நமக்கு பிடிக்காதவனை பத்தி பேசினா சிரிப்போம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை கிண்டல் பண்ணா டிஃபெண்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டெப் போனா அஃபெண்ட் கூட ஆயிரும். ஸோ ப்ராப்ளம் ஜோக்ல இல்லை, ஏன்னா அதே ஃபார்முலாவை திருப்பி போட்டா சிரிச்சிடுறோம். தப்பு இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களுக்கு சிரிப்போம். தப்பு, அதில் ஒரு மாற்றம் தேவை, அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களுக்கு சிரிக்க மாட்டோம். சிரிக்கிறவங்களையும் தப்புன்னு பேசுவோம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரை அது காமெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை, சீரியஸான விஷயம். இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு இதை பார்த்தா, இப்போ ஒருத்தர் ரோட்டில் ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கான். கடையிலேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வழுக்கி டக்குன்னு கீழே விழுந்துடுறான். 2-3 ஸ்க்ராச்சஸ், வீட்டுக்கு வாங்கிட்டு போன பொருள்லாம் கீழே விழுந்துருச்சு. பார்த்தா ஒரு வாழைப்பழத்தோடு. அது ட்ராஜடி. அதுவே நம்ம அந்த வாழைப்பழத்தோலை முன்னாடியே பார்த்து அவன் அதை பார்க்காததையும் பார்த்துட்டா அப்பா விழுறது காமெடி. ஏன்னா நம்ம அவேராக இருக்கோம், கேரக்டர் இக்னரண்ட்டாக இருக்கு. அதுவே நம்ம எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்கணும், இப்படி தான் எல்லாரும் பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது வாழைப்பழத்தோலை ஒழுங்காக குப்பையில் போட்டால் விழுவானா? ஒருத்தன் விழுறத பார்த்து சிரிக்கிறதா? இந்த பிஹேவியர் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணும்போது தான் சென்சிட்டிவ் டு இட் ஆகிறோம். அங்கே ப்ராப்ளம் பார்க்குறோம். பட் உண்மையில் சீரியஸ்னு எதுனா இருக்கா? இல்லை, நம்ம அதை சீரியஸாக பார்க்குறோமா? 10 வருஷம் முன்னாடி சீரியஸாக பார்த்த பல விஷயங்கள் இன்னைக்கு திரும்பி பார்த்தா காமெடியாக இருக்கு. 10 வருஷம் முன்னாடி இருந்த என்னோட பிலீஃப் சிஸ்டம்லாம் இன்னைக்கு எனக்கே சிரிப்பாக தான் இருக்கு. எனக்கு தோணின மெயின் விஷயம், ஏதோ ஒன்று எவ்வளோ பெருசோ சிறுசோ ரைட்டோ தப்போ என்னை இழந்து மறந்து சிரிக்க விடாமல் தடுக்குதுன்னா அது தேவையில்லை. ஐடியாலஜியாக இருக்கட்டும், எம்பத்தியாக இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஸோ முதல்ல சென்சிட்டிவிட்டியை விட ஆரம்பித்தேன். பிட் பை பிட் கில்ட்டு தான் தொத்திக்குச்சு. ஐயையோ இதுக்கெல்லாமா சிரிக்கன்னு. அப்போது அதை ஏன் இப்படி தோணுதுன்னு யோசிச்சா காரணம் ஏதோ ஒரு நம்பிக்கை. கடவுளை நம்பினா கடவுளை பற்றின காமெடிக்கு சிரிக்கக்கூடாது. அப்போது கடவுள் நம்பிக்கை சிரிப்பை தடுக்குதுன்னா தேவையில்லை. ஒருத்தன் என்ன ஏதோ சொல்கிறான் காமெடியா, சுயமரியாதை கொதிச்சு எழுந்து ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு மனுஷன் எப்படி சொல்லலான்னு தோணுச்சுன்னா சிரிப்பை தடுக்கிற அந்த சுயமரியாதை எனக்கு தேவையில்லை. அப்படிதான் என் அப்ரோச் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல எல்லாமே காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
அதுவே ப்ராப்ளமாகவும் மாறிடுச்சு. சோகமாக இருக்கிறத பார்த்து சிரிச்சிருவேன், ஹர்ட்டாக இருப்பாங்க சிரிச்சிருவேன், சேடஸ்ட்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எனக்கு அங்கே இப்போ நீயே உலகத்தை விட்டு போக போகிற, உடம்பை விட்டு போக போகிற, இதில் யாரோ போயிட்டாங்கன்னு அழுவுறிய, நீ மட்டும் சாகாமல் இருக்க போறியான்னு சிரிப்பு தான் வரும். ஸோ ஒருத்தன் செத்ததுக்கு அழுவுறான், அதை பார்த்து சிரிக்கிறியே, சேடஸ்ட்னு சொன்னால் அதுக்கும் சிரிப்பு தான் வருது. ஏன்னா அதே ஃபார்முலா. இப்போ ஒரு கறிக்கடையில் கோழியை வெட்டும் போது கூட இருக்கிற கோழி அழுது அதை வெட்ட போகிறாங்கன்னு தெரியாமல், அந்த வாழைப்பழத்தோட விழற அதே மாதிரி நமக்கு தெரியும் அந்த கோழியும் வெட்ட போகிறாங்கன்னு, ஆனால் அந்த கேரக்டர் கோழிக்கு தெரியாது. ஸோ காமெடி. ஸோ கோழியாக இருந்தால் என்ன, மனுஷனாக இருந்தால் என்ன, என்னவா இருந்தால் என்ன, எல்லாரும் ஒன்று. அங்கே எங்கே இந்த கில்ட்டு சுற்றி யார் பார்த்தா என்ன, என்ன சொன்னால் என்னலாம் எல்லாத்துக்கும் சிரிப்புன்னு ஆயிடுச்சு. எதுவுமே சென்சிட்டிவ்னு இல்லை. இதில் சில நேரம் எனக்கே தோணும், மற்றவங்க மேலே சிரிக்கிறியே, உனக்குன்னா எனக்குங்கிற வேல்யூன்னு ஒன்று வச்சா தானே சிரிப்பு வராமல் இருக்கு. சென்சிட்டிவிட்டி, ஈகோ எல்லாமே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நானே என்ன நினச்சி சிரிப்பது தான் அதிகமாக இருக்கு. லைஃப் இஸ் அ ஜோக், ஜஸ்ட் லாஃப் த்ரூ இட். சிரிக்க விடாமல் எது வந்தாலும் வரா மாதிரி இருந்தாலும் அப்படியே வரும்போதே திருப்பி அனுப்பிட்டு அதையே நினச்சி சிரிக்க வேண்டியதுதான். ஏன்னா ஜோக்குன்னு தெரியாத வரைக்கும் தான் சிரிக்காமல் இருக்கிறோம். தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் சிரிக்கலன்னு யோசிச்சு என்ன, ஜோக்கு தான், சிரிக்க தான் லைஃபு. ஏன்னா மீனிங் தர எல்லா விஷயத்தையும் கடைசியில் மீனிங்லெஸ், மீனிங் தேடுறதும் மீனிங்லெஸ். அப்போ சிரிக்கிறத தவிர வேற வழி என்ன இருக்கு? சிரிப்பை தவிர வேற எது ஈகோவை அழிக்குது, இக்னோரன்ஸ் அகற்றுது, ஒன்னா ஆக்குது எல்லாரையும் எல்லாத்தையும்? அப்போ அதுதானே காதல். இன்பமெங்கே என்று தேடு.